பொள்ளாச்சி ஞானம்மாள் என்றழைக்கப்படும் பி.எஸ். ஞானம் அவர்கள் தமிழ் சினிமாவின் பேசும் படக்காலத்தில் தனது நடிப்பினால் மக்கள் மனதை கவர்ந்த அற்புதமான நடிகைகளுள் இவரும் ஒருவர். இளம் வயதிலேயே நாடக அனுபவங்களை பெற்றவருக்கு 1937ஆம் ஆண்டு ராஜா சாண்டோ என்னும் இயக்குனர் நடிகரின் மூலம் மைனர் ராஜாமணி என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார். அந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து 1938ஆம் ஆண்டு தாயுமானவர் திரைப்படத்திலும், அதன் பிறகு 1939ஆம் ஆண்டு வெளிவந்த பிரகலாதா திரைப்படத்தில் கதாநாயகி எம்.ஆர். சந்தானலட்சுமி மற்றும் நகைச்சுவை நடிகர் டி.எஸ். துரைராஜுடன் நடித்ததைத் தொடர்ந்து மாணிக்க வாசகர் திரைப்படத்தில் நல்ல பக்தையாகவும், சந்தனதேவன் திரைப்படத்தில் கதாநாயகர் எம்.ஆர். ராதாவோடு சில காட்சிகளில் இணைந்து நடித்ததன் மூலம் அவருடன் நெருங்கி பழகி அவருடன் சில காலம் வாழ்ந்து பிறகு மனக்கசப்புடன் பிரிந்ததாகவும் அன்றைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிறகு மீண்டும் நகைச்சுவை நடிப்பில் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனுடன் நவீன விக்ரமாதித்தன் திரைப்படத்திலும், அதனைத் தொடர்ந்து வெளியான காலமேகம் மற்றும் சதி முரளி போன்ற படங்களில் நடித்தவருக்கு 1941ஆம் ஆண்டு வெளிவந்த ஆரியமாலா திரைப்படத்தில் சலவை தொழிலாளி வள்ளியாக, அடாவடி பேசும் குடும்பத் தலைவி பெண்ணாக முதலில் வில்லத்தனம் கலந்த நடிப்பை இந்த திரைப்படத்தில் தான் வெளிப்படுத்தினார். இவருடன் சில காட்சிகளில் பி.யு. சின்னப்பா அவர்களும் நடித்திருக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சலவை தொழிலாளி பெண்கள் பேசும் பாஷையை அப்படியே வெளிப்படுத்தியிருந்தார். தனது கணவன் வேலைக்கு போகாமல் சோம்பல்தனமாய் இருப்பதைக் கண்டு அவரை திட்டி அனுப்பும் வேடத்தில் இவரின் நடிப்பு அனைவரையும் ரசிக்க வைத்தது. சிடுசிடுப்பான முகத்துடன் பட்டாசு வெடிக்கும் வார்த்தைகளை முதலாக இந்த திரைப்படத்தில் தான் வெளிப்படுத்தியிருந்தார். அந்த நடிப்பு அனைவருக்கும் பிடித்து போகவே இதே போன்ற வேடங்களில் பல படங்களில் நடித்திருந்தார் பி.எஸ். ஞானம் அவர்கள்.